ஏகே இந்த பாட்காஸ்ட்ல நம்ம டிவிக்கு கரூர் இஷ்யூ பத்தி அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு 1 மினிட்ல ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலி கரூர் இன்சிடென்ட்க்கு விஜய் தான் மொத்த ரீசன் சொல்லிட்டு டிவிக்கு ஆப்போனண்டா இருக்கிற எல்லாருமே அவர் மேல பழி போட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு நம்ம அஜித் குமார் சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், வி ஆர் ரெஸ்பான்சிபிள், ஈவன் த மீடியா ஹேஸ் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட ஓன் ரிஸ்க் எடுத்துட்டு அங்க அவ்வளவு கூட்டம் வரும் தெரிஞ்சு நம்ம போயிருக்கோம். ஸோ இது விஜய் மட்டும் குறை சொல்ல முடியாது, வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் த மீடியா ஹேஸ் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமா காமிக்கிறது, ஒரு பெரிய விஷயத்தை இன்னும் பெரிய விஷயமா காமிச்சு வியூஸ்க்காக நிறைய விஷயம் பண்றது, அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் பர்சனல் லைஃப்பை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லைக் ஃபேன்ஸான நீங்க என்னை தேடி வர்றது சந்தோஷம், பட் வந்து நான் எங்க போனாலுமே கார்ல போனாலும் பின்னாடி வரீங்க, கீழே விழுறீங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, அது எனக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்குது. நான் சொல்றது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தான், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கரியர் இருக்கு, அதை பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. இந்த கரூர் இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் 2026க்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. செஸ்.